இங்கே நம்மகிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்மளோட பொருட்களை எப்படி சேஃப்டி பண்ணுறதுங்கிற மெயினாக சொல்கிறது தான் வந்திருக்கோம். நம்ம கம்பெனியில் பொறுத்தளவுக்கு எக்யூப்மெண்ட்டும் ரெடி பண்ணுறீங்க, ப்ளஸ் சேல்ஸும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் ஒவ்வொரு ஏரியாவில் எல்லா ஏரியாலையும் வேலை பார்த்துட்ருக்கீங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்ஷன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல ஃபயர் ஆகிருக்கு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அணைக்கிறதுக்கு எப்போ எந்த மாதிரி மண் தண்ணி ஓகே. இப்போ வந்து ஃபயர் ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது அப்படின்னா அங்கே எதனால ஃபயர் ஆகும் அப்படின்னு தெரியுமா? முதல் வந்து எரியக்கூடிய பொருள் இருக்கணும், அந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கணும், ப்ளஸ் ஒரு ஸ்பார்க் இல்லைன்னா ஹீட்டு இருந்தால் தான் ஒரு இடத்துல ஃபயர் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம மெயினாக வந்து பார்க்குறது வந்து எந்த பொருள்லாம் ஃபயர் ஆகும் அப்படின்னா பேப்பர் வுட்டு, ஆயில் கேஸு, மெட்டல் ஸ்பார்க் ஆகி மெட்டல் உரத்துறதுனால ஃபயர் ஆகுது இருக்குது, ப்ளஸ் ஆசிட் அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்லாம் வந்து ஃபயர் ஆகக்கூடிய அதிக லெவல் சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு இடத்துல ஆசிடோ இல்லை நம்ம ஃபயர் ஆகக்கூடிய பொருள் வச்சுக்கோம்னா அது சேஃப்டியான இடத்துல இருக்கா இல்லை ஃபயர் ஆகக்கூடிய இடத்துக்கிட்ட இருக்காங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம வேலை பார்க்குறப்ப ஏதாவது ஒரு பொருளை எடுத்து தீப்பிடிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுருப்போம். ஸோ அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு பொருள் எடுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னாலே அது வந்து எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் இதாகாமல் இருக்கும். நம்ம வந்து ஒரு சுவிட்ச் போர்டு கழிச்சு மாட்டி இருக்கோம், அது ஸ்பார்க் அடிச்சுட்ருக்கோம், ஆனால் கவனிக்காமல் அதே மாட்டிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து இங்கே ஒன்று இருக்குது, அங்கிட்ட ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த டைப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து பவுடர் டைப் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இது வந்து எப்படின்னா ஏபிசின்னு சொல்லுவோம். ஃபயரில் வந்து கிளாஸிங் ஃபயர் சொல்லுது. ஏ கிளாஸ் ஃபயர், பி கிளாஸ் ஃபயர், சி கிளாஸ் ஃபயர். இந்த 3 ஃபயருக்குமே யூஸ் பண்ணுவோம். ஏ கிளாஸ் ஃபயர் அப்படின்னா பேப்பர் வுட்டெல்லாம் எரியுதுன்னா எரிஞ்சு சாம்பலாகக்கூடிய பொருள் ஃபுல்லாகவே ஏ கிளாஸ் ஃபயரில் வரும். பி கிளாஸ் ஃபயர்னால் பெட்ரோல், டீசல், கெமிக்கல்ஸ் அந்த இதனால் ஏற்படக்கூடிய ஃபயர் வந்து பி கிளாஸ் ஃபயர் சொல்லுவோம். சி கிளாஸ் ஃபயர் வந்து ஆசிட்லாம் இருக்குல்ல, ஆசிடு ப்ளஸ் லேப்லலாம் யூஸ் பண்ணுவாங்க பியூரிஃபிகேஷன் மெட்டீரியல்ஸு, அதெல்லாம் வந்து ஃபயர் ஆகும். ஸோ அந்த இதெல்லாம் வந்து சி கிளாஸ் ஃபயர் சொல்லுவோம். அந்த மாதிரி 3 இடத்துக்குமே இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை பொறுத்தளவுக்கு மெயினாக நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் வந்து ப்ரெஷர் கேஜ் வந்து க்ரீனில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி இப்படி தொங்க விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த எக்ஸ்டிங்விஷரில் வந்து லெவல் குறைஞ்சிருந்துச்சு அப்படின்னா உள்ளே இருக்க பவுடரும் கேஸும் வெளியில் வராது. நீங்கள் எடுத்து எமர்ஜென்சி ஆப்ரேட் பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணுவீங்க, அவுட்புட் நமக்கு கிடைக்காது. ஏன்னா ஃபயர் ஆகுது அப்படின்னா இதிலேருந்து வர பவுடர் அடித்தா தான் நமக்கு ஃபயர் ஆகுது அணைக்க முடியும். சரிங்களா? மெயினாக இதில் வந்து க்ரீனில் இருக்கான்னு பார்க்கணும். இது பேர் ப்ரெஷர் கேஜ். இந்த மாதிரி எக்ஸ்டிங்விஷர் எடுத்தீங்க இல்லை இங்கேன்னு நீங்கள் எங்கே போயிருந்தாலும் சரி, ஒரு தேட்டருக்கு போயிருக்கலாம், மாலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னாலும் அங்கே ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னா முதல் நம்ம வந்து பேனிக்கே ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம பயந்தோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனையை சமாளிக்க முடியாது. ஸோ நம்ம பதட்டப்படாமல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம்னா ஈஸியாக ஃபயராக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. சரிங்களா? இப்போ வந்து இங்கே வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வந்து இந்த டைப் தான் வச்சுருக்கோம். இதில் வந்து ப்ரெஷர் கேஜ் வந்து க்ரீனில் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சேஃப்டி ஹோஸ் இருக்குல்ல, இதில் வந்து மெயினாக வந்து இதில் குழவிலாம் கூடு கட்டிடும் சில இடத்துல. ஸோ யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல குழவி கூடு கட்டியிருக்கும். நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது இங்கே அடைச்சிருக்கும், பவுடர் வெளியில் வராது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஃபயர் எக்ஸ்டிங்விஷரில் இது க்ரீனாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஹோஸில் எதுவும் அடைச்சிருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது பேர் சேஃப்டி பின். எதுக்கு அப்படின்னா இப்போ தொங்க விட்டுருக்கோம், யாரும் தேவையில்லாம இப்படி அமைக்கி ஆப்ரேட் பண்ணிடக்கூடாது. ஸோ அந்த இதுக்காக இதில் வந்து சேஃப்டி பின் மாதிரி இருக்குது. இந்த சேஃப்டி பின்னை இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹோஸை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கணும், இந்த ஹோஸை அமுக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் பாஸ்ன்னு சொல்லுவோம். பாஸ்னா புல் த பின். நெக்ஸ்ட்டு வந்து ஏம் த ஃபயரு எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ட்டு. சரிங்களா? பீனா பிஏஎஸ்எஸ் பாஸ். பீனா புல் த பின், பின் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எந்த இடத்துல ஃபயர் ஆகிருக்கோ அந்த இடத்த எய்ம் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அமுக்கணும், அடிக்கணும். இந்த இதுதான். சரிங்களா? இதில் வந்து இப்போ என்னென்னா நம்ம ஒரு இடத்துல நீங்கள் வேலை பார்க்குறீங்க, ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாத ஒரு விஷயம். இப்போ இங்கே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரோடு இருக்குது. இதே இது ஒரு 3 மாடி கட்டடமாக இருக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது தேட்டரு எங்கேயா இருக்கலாம். அந்த மாதிரி இடத்துக்கு போயிருக்கப்ப ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா மெயின் லிஃப்ட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறோம்னா நீங்கள் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னா வந்து ஷட் டவுன் பண்ணிடுவாங்க. நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே போயிருந்தால் லிஃப்ட்டுக்குள்ளே ஃபயர் ஆகிற சான்ஸ் இல்லை, மேபி ஃபயர் ஆகிருக்காது. ஆனால் ஃபயர் ஆனோன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளோரில் இருக்க ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சி கார்பன் டை ஆக்சைடு லெவல் கூடிடும். ஸோ நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே போயிருந்தால் மூச்சு திணறி இறந்துருவோம். ரீசெண்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் திண்டுக்கல் அப்படி தான் ஆச்சு.
உள்ளே இருந்த நைட்டு ஃபயர் ஆகிருக்கு, எல்லாரையும் காப்பாற்றியாச்சு. நான் ரெஸ்ட் லிஃப்ட் ஓப்பன் பண்ணால் பேஷண்ட்டை பார்க்க உள்ளே போயிருந்தாங்க, லிஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. 9 பேர் காலி, ஒரு குழந்தை உட்பட. ஸோ மெயினாக ஒரு ஃபயர் ஆக்ஷன் நடக்குதுன்னா லிஃப்ட் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்டெப்ஸ் தான் வரணும். நெக்ஸ்ட்டு வந்து ஓடி வரக்கூடாது. நம்ம ஓடிடுவோம், பின்னாடி வரவங்க யாராவது விழுந்து வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இன்ஜுரிஸ் ஆகிரும். அப்போது மெயின் வந்து ஒரு இடத்துல ஃபயர் ஆகுதுன்னா நம்ம வந்து ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும், நடந்து தான் வரணும், கொஞ்சம் வேகமாக நடக்கும். அதே மாதிரி நம்ம ஓட முடியாதவங்களாக இருந்தால் அவங்களை எப்படி எவாக்குவேட் பண்ணணுங்கிற ட்ரைனிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதை நான் இன்னொரு நாள் சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு ரூமில் ஃபயர் ஆகிடுச்சு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா கிரவுண்ட் லெவலில் படுத்துக்கிட்டு தான் வரணும். ஏன் அப்படின்னா மேலே ஃபுல்லாக புகை வந்தனால கார்பன் டை ஆக்சைடு லெவல் கூட இருக்கும். நம்ம சுவாசிச்சோம்னா நம்ம இறக்குறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ கிரவுண்ட் லெவலில் தவந்துக்கிட்டு வந்தால் கொஞ்சம் சேஃப். சரிங்களா? இந்த இப்போ எக்ஸ்டிங்யூஷர் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். ப்ளஸ் வந்து ஃபயர் பண்ணுவோம், எப்படி ஃபயர் இது பண்ணணும்னு காட்டுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் எல்லோரும் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து இங்கே ஃபயர் ஆகிருக்கு. முதல் வந்து ஃபுல் த பின், இந்த சேஃப்டி பின் எடுக்கணும். சேஃப்டி பின் எடுத்தால் தான் நம்ம அக்சஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஃபயர் ஆகிருக்குன்னா இந்த எக்ஸ்டிங்யூஷரை வச்சு நம்ம பக்கத்தில் போடணும் அவசியம் இல்லை. ஒரு 2 அடி 3 அடி தள்ளி யூஸ் பண்ணலாம். ஃபயர் ஆகிறப்ப என்னென்னா டெம்பரேச்சர் கூடும், நம்ம உடம்புல ஸ்கின் வந்து அதிக ஆயில் இருக்கக்கூடிய இது நியர்பை போயிட்டு அந்த இதனால இன்ஜுரிஸ் ஆகக்கூடாது. ஸோ இவ்வளோ தூரம் தள்ளி நின்றுக்கிட்டே ஆப்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து ஃபயர் வந்து அணையும் திரும்பியும் எரியும். ஏன் அப்படின்னா உள்ளே இருக்க டீசலோட அளவு அதிகம். எந்த அளவுக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணி சீக்கிரம் அணைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது வந்து கட் ஆஃப் பண்ணுறது ஈஸி. சரிங்களா? அண்ணே வேறு யார் வரீங்க? வா, யாராவது ஒரு செஞ்சு பார்த்துங்க எல்லோரும். வா உள்ள வா. எல்லோரும் செஞ்சு பார்த்துக்கலாம், தப்பு கிடையாது. மேடம் வாங்க, யாரும் எடுத்துவாங்க. குடத்து வைத்து கூட கிடையாது, தூக்குவோம். பின்ன கழட்டுங்க, பின்ன கழட்டுங்க, பின்ன சேர்த்து. போஸ் கையில் பிடிச்சிக்கோங்க. பாட்டமாக தான் அடிக்கணும். மேலே அடிக்கணும், வருங்க மாட்டி வைங்க. அடுத்து வரவங்க ஆப்ரேட் பண்ண என்ன இப்போ ஒட்டி வைங்க சார். யார் யார் சும்மா வந்து வாங்க, நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்க. வாங்க. விடுங்க விடுங்க, அதை எடுத்து ஹலோ சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணீங்க? தேவையில்லாமல் இதை அமுக்குனீங்க. இந்த ஹோஸ் இப்போ ஆடிச்சா ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கப்ப இந்த ஹோஸை பிடிக்காமல் அடிச்சிங்கன்னா இப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா உள்ளேருந்து ஏர் ப்ரெஷரில் வருது. இன்னொன்று வந்து இது வந்து விளையாட்டு ஜாமான் கிடையாது, சேஃப்டிக்காக வச்சுருக்கோம். யார் மேலே மூஞ்சியில் அடிச்சிடக்கூடாது. சில இடத்துல இந்த ஹேண்டில் வந்து குத்திக்கணும். ஹோஸ் வந்து எதுக்கு அப்படின்னா உள்ள ப்ரெஷர் வரும்போது இது ஆடிடும். நம்ம மூஞ்சியில் அடிச்சிருச்சுன்னா அப்புறம் சுவாசிக்கிறப்ப உள்ள பவுடர் போயிடும். ஸோ அந்த இது பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு கையில் இதை பிடிங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா கேட்ரிஜ் வந்து நார்மலாக க்ரீனில் இருந்திருக்கும். ஏன்னா உள்ளே வந்து மோனோஅமோனியம் பாஸ்பேட்டும் ட்ரை நைட்ரஜன் கேஸ் அதையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுருப்போம். அந்த ப்ரெஷர் வந்து டவுனில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அடிக்கும்போது உள்ளே இருக்க பவுட்ரு வெளியில் வராது. ஏன்னா லீக்கேஜ் இருக்கும், அந்த மாதிரி இஷ்யூஸ்னால கேஸ் இறங்குற சான்சஸ் இருக்குது. அப்போ மெயினாக வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணோம். இப்போ நார்மலாக நான் வந்து வச்சப்போ வந்து க்ரீனில் இருந்துச்சு, இப்போ ஆப்ரேட் பண்ண டவுன் ஆகிருக்கு. திரும்ப நம்ம ரீஃபில் பண்ணி வைக்கிறப்ப ஃபுல்லாக வச்சுருவோம். இது எவ்வளோ நேரத்துக்கு அடிக்கலாம்? மேக்ஸிமம் இது ஃபுல் ஃப்ளெஜ்டாக யூஸ் பண்ணிங்கன்னா 3 seconds தான் சார். ஸ்டார்டிங் ஆஃப் ஃபயர் தான் அக்சஸ் பண்ண முடியும். பெரிய லெவலில் ஒரு 1/2 மணி நேரம் எதிர ஃபயரில் போயிட்டு ஒரு சிலிண்டர் எடுத்துகிட்டு போய் அக்சஸ் பண்ணி அணைக்க முடியாது. இப்போ ஒரு இடத்துல ஃபயர் ஆகுது, இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அணைச்சிடலாம். மேக்ஸிமம் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா 10 secondsல எல்லா பவரும் வெளியில் வந்து எம்டி கேன் ஆகிடும். 10 seconds அவ்வளோதான். ஃபுல் இப்போ விட்டு எடுக்கிறனால நம்ம நிப்பாட்டிட்டு இருக்கோம். இதே ஃபுல்லாக அமைக்க எடுத்தோம்னா இப்போ இது ரொம்ப நாள் சிலிண்டர் இருக்குது, திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகுதுன்றப்போ அந்த சிலிண்டர் ஏதாவது ஷேக் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது டவுன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸி. டவுன் பண்ணிட்டு நான் இன்கேஸ் பவர் டம்ப் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து அக்சஸ் பண்ணுறப்போ வரல அப்படின்னா சிரமம். ஸோ ஒரு தடவை கவுத்திட்டு அடிச்சிட்டோம்னா ஈஸி. ஒரு தடவை பவுடர் ஃபுல்லாக பண்ணால் திருப்பி வந்து அது யூஸ் பண்ணவே இல்லைன்னா எவ்வளோ நாள் வரைக்கும் வச்சு? 1 year. ஏன்னா வந்து மொதல் வந்து மிஷின்ஸில் வரும், பேக்கிங் ஃபுல்லாகவே மிஷின் பேக்கிங்காக இருக்கும், கையே படாது. இப்போ வந்து நம்ம மேனுவலாக ஆப்ரேட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுவோம், எல்லா பொருளையும் கொட்டிட்டு திரும்ப ஃபில் பண்ணி தான் வைப்போம். 1 year தான் அதோட கெமிக்கலோட தன்மை இருக்கும். ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணிடலாமா சார்? வேறு யாரும் ஆப்ரேட் பண்ணிடலாம். இப்போ கேன் பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி கேன். ரீஃபில் தான் பண்ணணும், ரினியூவல் கிடையாது. இது ஃபஸ்ட் டைம் வரும்போது புதுசாக வரும்போது 3 வருஷம் 2 வருஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இயர்லி ஒன்ஸு ரீஃபில் தான் பண்ணணும். உள்ள இருக்க கெமிக்கலோட தன்மை வந்து குறைஞ்சிடும். இப்போ ஃபயர் அடிச்சுன்னு அமரும், அந்த கெமிக்கல் தன்மை போயிடுச்சு அப்படின்னா இப்போ வெறும் பவுடர் தான் வரும். அதில் இருக்க கெமிக்கல் இல்லைங்கிறப்ப தீ அணைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். அவ்வளோதான். இதுக்கு சர்டிஃபிகேட் அது ஃபஸ்ட்டு வாங்கும்போது மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேட் கொடுப்போம். ரீஃபில்லிங்க்கு வந்து நம்ம பண்ணிட்டோங்கிறது வேணால் சொல்லலாம். சைட் ப்ரெஷர் டெஸ்டிங்னா பாடியோட கண்டிஷன் பொறுத்து. நான் ஒவ்வொரு தடவையும் ஹெச்பி டெஸ்டிங் பண்ண முடியாது. இப்போ 10 கெமிக்கலுக்குனால அந்த ஸ்க்ரீனோட எவாபரேட் தான். அதுதான் ஸ்க்ரீன் உள்ளே அடிக்கிறோம். ஸ்க்ரீனோட மொத்த இயரே வந்து 10 years. 10 yearsக்குள்ளே நீங்கள் புதுசு தான் வேறு வாங்கி வைக்கணும். அவ்வளோதான் அதோட நன்மை. ஏன்னா உள்ளே இருக்கிறத அடிச்சிடும், பாடி டேமேஜஸ் இருக்கும். நெக்ஸ்ட் அதை ரீஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண முடியாது. வாங்கினதுலேருந்து ஒரு 10 வருஷம் இல்லை 7 வருஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 கிலோமீட்டர் தான் வைக்கணும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து க்ரீனில் இருந்தது, சென்ட்ரல் க்ரீனில் தான் இருக்கும். இப்போ டவுனில் ஃபுல்லாக ரெட் சைடில் இருக்கும், உள்ளே எம்டி, வெறும் எம்டி கேன் தான் இருக்குது. இன்னொன்று வந்து ஃபயர் ஆகுது அப்படின்னா மறுபடியும் பயப்படவே கூடாது. எப்பயுமே நீங்கள் பயந்து இருக்கவங்களையும் பயமுடுத்தி இது பண்ணிடக்கூடாது. எப்பயுமே வந்து அணைக்க தெரியலையா முதல்ல எவாபரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதை அணைக்கிறக்கூடிய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கலாம். முதல்ல வந்து உங்களோட உயிரை தான் பாதுகாக்கணும். பொருட்கள் வந்து சேஃப்டி பண்ணுறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்டும் இருக்குது. மனுஷ உயிரை சேஃப்டி பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட் கிடையாது. ஆக்ஷனில் மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு ஃபயர் ஆக்ஷனில் சிக்கிக்கிட்டோம்னா நம்மளை காப்பாற்றக்கூடிய எக்யூப்மெண்ட் எதுவுமே கண்டுபிடிக்கும். பொருட்களை சேஃப்டி பண்ணுறதுக்கு எல்லா விதத்துலையும் எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து நம்ம உடம்பு வந்து அதிகமாக ஆயில் நிறைஞ்சது. ஃபயர் நம்ம மேலே பிடிச்சிட்டு அப்படின்னா அணைக்கக்கூடியது இல்லை. கம்பி வச்சு சுற்றலாம். அது வந்து 70% இதில் 30% எல்லாம் காப்பாற்றிடுவாங்க. அதுக்கு மேலே போனால் காப்பாற்றுவாங்க. ஸோ நம்மளோட உயிரை வந்து எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல சேஃப்டியாக வேலை பார்த்துட்டோம்னா அங்கேயும் அந்த விஷயம் இல்லாமல் இருக்குது. முதல் வந்து நம்ம பண்ணுற வேலை கரெக்டாக அந்த இடத்துல இருக்கா, ஒரு இடத்துல சுவிட்ச் பண்ணுறோமோ அந்த சுவிட்சு சரியில்லை மாற்றிட்டு வேலை பார்த்தோம்னா நல்லது. அது அப்படியே இருக்கிறத நம்ம ஜாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்னா அது என்றைக்காவது நம்ம ஃபயர் ஆக்ஷன் பண்ணி வழி வரும். ஸோ அந்த இதை வந்து நம்ம வந்து மெயினாக ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குன்னா அதை மாற்றக்கூடிய சிஸ்டம் எடுத்துக்கணும். இன்னொன்று எந்த இடத்துல வேலை பார்த்தாலும் சேஃப்டி போகணும். அப்போ தான் நம்மளோட உயிரும் சரி நம்மளோட கேட்சியும் சரி கரெக்டாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.